வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. பிழைப்புக்கேற்ற வார்த்தைகளை கர்த்தாவே இந்த காலை வேளையில் நீர் எங்களுக்கு அனுப்பி அருள வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு இன்றைக்கு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வாசிக்கிறேன் கவனிங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் மேலே நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்? கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 28வது அதிகாரத்தில் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆகவே ஒரு மனுஷன், ஒரு மனுஷி கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது, கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், கர்த்தர் அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அந்த மனுஷனை பாருங்க பெருக பண்ணுகிறார். கர்த்தர் அந்த மனுஷனை செழிக்க பண்ணுகிறார். கர்த்தர் அந்த மனுஷனை ஜெயிக்க வைக்கிறார். கர்த்தர் அந்த மனுஷனை பாதுகாக்கிறார். கர்த்தர் அந்த மனுஷனை பராமரிக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றிலையும் அந்த மனுஷனுக்கு பாருங்க அனுகூலங்களை என்ன செய்கிறார்? உண்டாக்கி தருகிறார். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலவேளையில் இருப்பேன் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய மீட்பராக, உங்களுடைய தேவனாக உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை விடுதலையாக்குவார், வாழ வைப்பார். எல்லா பிசாசின் கிரியைகளுக்கு உங்களை விலக்கி அவர் பாதுகாப்பார். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவே எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர் ஆண்டவரே, ஆண்டவராய் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், உள்ளத்திலே வாரும், என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும், என்னுடைய அக்கிரமங்களை எனக்கு மன்னியும், இந்த பாவ சேற்றிலிருந்து என்னை மீட்டெடும் என்று அழைப்பு கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களை தூக்கி எடுப்பார், விடுதலையாக்குவார், வாழ வைப்பார். தேவ சமாதானம் உங்களுடைய உள்ளத்தை நிரப்பும், சுகம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 17வது வசனம். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் என்ன செய்யுங்கள்? எடுத்துக்கொள்ளுங்கள். கடந்த பல வாரங்களாக உறுதியான அஸ்திபாரம் அல்லது தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம் என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த போதனையின் 7வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 7வது பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், வாட் வில் டன் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தை நமக்கு என்னவெல்லாம் செய்கிறது, தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே ஏற்கனவே நம்ம 6 காரியங்களை பார்த்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே 7வது காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். 7வது காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை பிசாசின் மேலே நமக்கு ஜெயமளிக்கிறது. தேவனுடைய வார்த்தை பிசாசின் மேலே நமக்கு வெற்றியை தருகிறது
இதை குறித்து கடந்த வாரத்தில் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த வசனம் சொல்லுகிறது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் என்ன செய்து கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லார் காரங்களை வைத்து சொல்லுவோம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எதை எடுத்துக்குங்க? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை. வீட்டில் இருக்கிற மம்பட்டி இல்லை, வீட்டில் இருக்கிற கடப்பாறை இல்லை, வீட்டில் இருக்கிற கத்தி கிடையாது. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்து கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, எதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும்? இதை குறித்து நாம் பார்த்தோம். எதற்காக தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஒன்று, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பதற்காக. இரண்டாவதாக, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராடுவதற்காக. மூன்றாவதாக, தீங்கு நாளிலே அவைகளை நாம் எதிர்த்து நின்று அவைகளின் மேலே, அந்த தீங்கின் மேலே, அந்த தீமையின் மேலே ஜெயம் எடுப்பதற்காக தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்ய வேண்டும்? நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பிறகு இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் பார்த்தோம். அது என்ன? பிசாசின் ஆயுதங்களை பார்க்கிலும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்பது அதிக வலிமை உள்ளது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதிக வலிமை உள்ளது. எல்லா மந்திரவாதம், பிசாசின் கிரியைகள் செய்வன, அது இது எதை காட்டிலும் தேவனுடைய வசனம்தான் அதிக வலிமை உள்ளதாய் இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பிறகு இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் பார்த்தோம். அது என்ன? பரிசுத்தவான்கள் சாத்தானை எப்படி ஜெயித்தார்கள், மேற்கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். இந்த வசனத்தை நான் விலைக்கு சொன்னேன், எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்று வேத வசனம் போதிக்கிறதோ அதை எடுத்து என் வாயில வச்சு நான் பேசுவதன் மூலமாய், சொல்லுவதன் மூலமாய், அறிக்கையிடுவதன் மூலமாய் நான் சாத்தானை ஜெயிக்கிறேன், மேற்கொள்கிறேன் என்று விளக்கி நான் சொன்னேன். அதன் பிறகு இன்னொரு முக்கியமான காரியத்தை பார்த்தோம். பரிசுத்தவான்களாகிய வாலிபர்கள் சாத்தானை எப்படி ஜெயித்தார்கள்? வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும், நீங்கள் பலவானாய் இருக்கிறதினாலும், நீங்கள் சாத்தானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ வாலிபர்கள் எப்படி சாத்தானை ஜெயிக்கிறார்கள்? பாவ சோதனைகளை எப்படி வாலிபர்கள் ஜெயிக்கிறார்கள்? அவர்கள் வேத வசனத்திலே நிலைத்திருக்கிறபடினாலே, வேத வசனத்திலே வேறு ஒன்றுகிறபடினாலே. அப்போ வாலிபர்களானாலும் சரி, வயோதிபர்களானாலும் சரி, எல்லாருக்குமே பாவ சோதனை என்ன செய்யுது? வரத்தை செய்து. வாலிப வயசில் தான் பாவ சோதனை நிறையா வரும். வயசான காலத்தில் பாவ சோதனை வராதுன்னு சொல்லிட கூடாது, சொல்லிட முடியாது. வயசான காலத்தில் பாவ சோதனை வரத்தான் செய்யுது. அப்போ வாலிப பிரயாயத்தினாலும் சரி, வயதான பிரயாயத்தினாலும் சரி, சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு, பாவ சோதனைகளை ஜெயிக்கிறதுக்கு வழி என்ன? நீங்கள் வேத வசனத்தில் என்ன செய்ய வேண்டும்? வேரூன்ற வேண்டும். வேத வசனத்தில் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருக்கும் பொழுதுதான் நீங்கள் பாவத்தின் மேலே, பிசாசின் மேலே ஜெயம் எடுக்க முடியும். ஆமென். இதெல்லாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். ஓகே, இதை தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், ஆதி திருச்சபையிலே எதை போதித்தார்கள்? ஆதி திருச்சபை என்று சொல்லும் பொழுது எது? அந்த முதல் நூற்றாண்டு திருச்சபை. இன்றைக்கு நாம் 21ஆம் நூற்றாண்டில் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அந்த முதல் நூற்றாண்டு, இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகுதான் முதல் நூற்றாண்டு என்ன செய்கிறது? ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு பிறகு சபை உருவாக்கப்பட்டு அங்கே சபை வளர ஆரம்பிக்கிறது. அந்த முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே எதை அவர்கள் போதித்தார்கள், எதை அவர்கள் ஆழமாய் பிரசங்கித்தார்கள் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். சாலேமி பட்டணத்திற்கு வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாயிருந்தான். இங்கே சாலேமி பட்டணத்துக்கு வருகிறார்கள். அங்கே ஒரு ஜெப ஆலயம் இருக்கிறது, சினகாக் இருக்கிறது. அங்க போய் இவங்க என்ன பண்றாங்க? தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். கட்டுக்கதையெல்லாம் அள்ளி விடல. அதுதான் நீங்க கவனிக்கணும். கட்டுக்கதை, வந்த கதை, போன கதை
கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய தரிசனத்தை காண்பித்தார், அப்படியே தேவதூதன் அப்படியே இறங்கி பறந்து வந்தான் வெள்ளையா, அப்படிலாம் அள்ளி விடலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல இடங்கள் என்னத்தை அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சில அப்படியே சர்ச்சில் ஒருத்தர் சொல்றாரு, அள்ளி விட்டேனா எடுத்து விட்டேனா ஒரு வயலுக்கு ஒன்று வழங்காது. இவருக்கு முதல்ல ஒன்று வழங்கலை, அதான் பிரச்சனை. அவர் சொல்றாரு, எடுத்து விட்டேனா ஒரு வயலுக்கு ஒன்றும் விளங்காத பிரசங்கத்தை பண்ணி எப்படி மக்கள் விளங்க போகிறாங்க? விளங்குற பிரசங்கத்தை என்ன செய்யணும்? மக்கள் விளங்கணும், மக்கள் உருப்படும், வெற்றி பெறணும்னா முதல்ல வசனம் யாருக்கு விளங்கணும்? பிரசங்கியாருக்கு விளங்கணும், பாஸ்டருக்கு விளங்கணும், அவருக்கு நல்லா விளங்கணும். அதான் அதை எடுத்து செய்வார். அவர் எடுத்து தெளிவா புரிகிற விதத்தில் மக்களுக்கு சொல்வார், மக்கள் உருப்பட ஆரம்பிப்பாங்க. இவர் சொல்றாரு, எடுத்து விட்டேன் ஒரு வேலுக்கு ஒன்றும் அப்படில அவங்க பண்ணல. போய் வசனத்தை பிரசங்கம் பண்றாங்க, தேவ வசனத்தை பிரசங்கம் பண்றாங்க. ஆதி திருச்சபை ரொம்ப கிளியரா இருக்கிறாங்க. ஆதி திருச்சபையில இருந்த விசுவாசிகள் ஊழியக்காரங்கள்லாம் ரொம்ப கிளியரா இருக்கிறாங்க. வசனத்தை தான் பிரசங்கம் பண்ணணும், வேற எதுவும் என்ன செய்யக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது என்பதை குறித்து ரொம்ப தெளிவாக அவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் பாருங்க போய் அங்கே பிரசங்கம் பண்ணுறாங்க. அதாவது அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் அப்போஸ்தலனாகிய பவுலும் அங்கே போய் என்ன செய்கிறாங்க? பிரசங்கம் பண்ணுகிறார்கள். எதை பிரசங்கம் பண்ணுகிறார்கள்? தேவ, எல்லாம் சொல்லுங்க, தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஏன் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள்? தேவ வசனத்தினாலதான் சாத்தானை ஜெயிக்க முடியும். தேவ வசனத்தினாலதான் பாவத்தை ஜெயிக்க முடியும். தேவ வசனத்தினாலதான் பாவ சோதனைகளை ஜெயிக்க முடியும். தேவ வசனத்தினாலதான் பிரச்சனைகளை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். தேவ வசனத்தினாலதான் பாருங்க போராட்டங்களை ஜெயிக்க முடியும். தேவ வசனத்தினாலதான் பலவீனங்களை ஜெயிக்க முடியும். தேவ வசனத்தினாலதான் வியாதியை ஜெயிக்க முடியும். தேவ வசனத்தினாலதான் கடன் பிரச்சனைகளை, வறுமைகளை ஜெயிக்க முடியும். தேவ வசனத்தினாலதான் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் என்பதை ஆதி திருச்சபை ஆழமாய் அறிந்து வைத்திருந்தது. எனவேதான் ஆதி திருச்சபை வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறதிலே ரொம்ப தீவிரமாய் அது இருந்தது என்பதை நாம் சத்தியவேதத்திலே ஆழமாய் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைய திருச்சபை எதை பிரசங்கிக்க வேண்டும் என்றால், இன்றைய திருச்சபையும் தேவ வசனத்தை என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ண வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவ வசனத்தினாலே தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். அவன் கொண்டு வருகிற போராட்டங்களை ஜெயிக்க முடியும். அவன் கொண்டு வரக்கூடிய பாவ சோதனைகளை ஜெயிக்க முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வாரமும் வசனத்தை தான் பிரசங்கிக்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் பாஸ்டர் போன வாரம் தான் வசனத்தை பிரசங்கம் பண்ணீங்க, அடுத்த வாரம் எதுமா கொஞ்சம் சொல்லுங்களேன், நல்லா உங்கள் பழைய கதையெல்லாம் கொஞ்சம், நீங்கள் எப்படி ரசிக்கப்பட்டீங்க, உங்கள் ஃபேமிலியை பற்றி கொஞ்சம், இந்த அது இதெல்லாம் கொஞ்சம், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குமே காதுக்கு. அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லது. வசனத்தை பிரசங்கம் பண்ணணும். வசனத்தை மக்கள் பாருங்க இன்னைக்கு கதை கேட்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. கட்டுக்கதைகள், ஒன்றுமில்லாத பிரயோஜனம் இல்லாத காரியத்தெல்லாம் காதை கொடுத்து கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ஆனால் வசனத்தை கேட்கறதுக்கு ஆர்வம் கிடையவே கிடையாது. ஆனால் ஆதி திருச்சபை வசனத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணிச்சு, வசனத்தை தான் பிரசங்கம் பண்ணிச்சு, வசனத்தை தான் அவர்கள் எங்கே போனாலும் என்ன செய்தார்கள்? பிரசங்கித்தார்கள். அப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், வாரம் வாரம் எதை தான் பிரசங்கம் பண்ணணும்? வசனத்தை தான் பிரசங்கம் பண்ண வேண்டும். வாசிப்போம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். அதை நல்லா அப்படி கோடு போட்டு நோட் பண்ணி வைங்க. அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார்கள் என்ன செய்தார்கள்? வேண்டிக் கொண்டார்கள். இங்கே பர்னபாவும் பவுலும் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜெப ஆலயத்திலே கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் அந்த ஓய்வு நாளிலே பிரசங்கிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அங்க இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அடுத்த ஓய்வு நாளில், இன்னைக்கு ஓய்வு நாள் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு வசனத்தை பிரசங்கம் பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஓய்வு நாளில் இதே மாதிரியே தேவ வசனத்தை என்ன செய்யுங்க, எங்களுக்கு சொல்லுங்க என்று அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். கவனிங்க, இந்த வாரம்தான் வசனத்தை என்ன செஞ்சீங்க?
பிரசங்கம் பண்ணீங்க, அடுத்த வாரமும் இந்த வசனத்தையே என்ன செய்யுங்க எங்களுக்கு சொல்லுங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்த வாரம் வரும் பொழுது கொஞ்சம் சொப்பனத்தை பற்றி சொல்லுங்க பிரதர். எதை பற்றி? நான் சொப்பனம் பார்த்தேன், நான் தரிசனம் பார்த்தேன், பலவிதமான காட்சிகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அப்படியே 3 வெள்ளை புறா பறந்து வந்தது, தேவதூதனுடைய சுண்டு விரலை நான் பார்த்தேன். திடீரென்று டேனியேலே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க பிரதர், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னு இவங்க சொல்லலை. அடுத்த ஓய்வு நாளில் வரும்போது இதே போல வசனத்தை என்ன செய்யுங்க எங்களுக்கு சொல்லுங்க. பரலோகத்துக்கு கர்த்தர் அடியேனை அப்படி எடுத்துக்கொண்டு போனார். 3வது வானம் வரைக்கும் நான் சென்று வந்தேன். அங்கே யோவான் அந்த பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார், பேதுரு இந்த பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். இப்படிலாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். அப்படின்லாம் அவங்க சொல்லலை. இந்த வசனத்தை என்ன செய்யுங்க எங்களுக்கு பிரசங்கிங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். கொஞ்சம் எடுத்து விடுங்க பிரதர், என்னத்தையாவதும் காதுக்கு குளுமையா இருக்கட்டும் அப்படிலாம் சொல்லலை. இந்த வசனத்தை என்ன செய்யுங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ மக்கள் இது மேலே வாஞ்சியா இருக்கணும். இது மேலே வாஞ்சியா இருக்கணும். லூக்கா 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 1வது வசனத்தில் நினைக்கிறேன். தேவ வசனத்தை கேட்க திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். தேவ வசனத்தை கேட்க நெருக்கினார்கள். எதை கேட்கறதுக்கு? தேவ வசனத்தை கேட்கறதுக்கு என்ன செய்தார்களாம்? நெருக்கினார்களாம். கொஞ்சம் பால் மாவெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுங்க, கோதுமை மாவெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க, எங்கேயாவது ஆர்டர் பண்ணி எங்கேயாவது டொனேஷன் வாங்கி எங்கேயாவது வெளிநாடுகளில் யார்ட்டையும் கொஞ்சம் பேசி ஈஸி எங்களுக்கு கோதுமை மாவு, அவங்க உடுத்திருந்த பழைய சேலை சட்டை கட்டெலாம் கொஞ்சம் வாங்கி கொடுங்க. ஏங்க அதை போய் உடுத்திக்கிட்டு கர்த்தர் புதுசாக தருவார்னு விசுவாசிக்க வேணாம். என்ன இன்னும் ஒரு மாதிரியே பார்க்குறீங்க? புதுசாக கர்த்தர் தருவார்னு விசுவாசிக்கணும். யாரோ கோதுமை மாவு தருவா, அரிசி மாவு தருவாங்க, பேஸ்ட் பல்லு வளர்க்குற பேஸ்ட் தருவாங்க, ப்ரெஸ் தருவாங்கன்னு வந்து அழைச்சிக்கிட்டு தெரியக்கூடாது. கர்த்தர் தருவார், கர்த்தர் தேவையை சந்திப்பார், கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். வசனத்துக்குள்ளே எல்லாமே இருக்குது. எனக்கு வசனத்துக்குள்ளே எல்லாமே இருக்குது. நான் வசனத்தை பிடிச்சிக்கிட்டா நான் 100 பேருக்கு கொடுக்கலாம். 100 பேர் எனக்கு கொடுப்பாங்கன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 100 பேருக்கு நான் வாங்கி கொடுக்குற மாதிரி மேலே வரணும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். அப்போ இந்த சபை விசுவாசிங்க யார் கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது, யாருக்கு கொடுக்கலான்னு பார்க்கணும். யாருக்கு கொடுக்கலான்னு எப்போ வரும் தெரியுமா? வசனத்துக்குள்ள ஆழமாக போகும்போது, வசனத்தை பிடிக்கும் பொழுது, வசனத்துக்கு கீழ்ப்படி நடக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்திலேருந்து என்ன செய்யற 100 பேருக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், 100 பேர்ட்ட வாங்குறது நல்லதா, 100 பேருக்கு நீங்கள் கொடுக்கறது நல்லதா? அதுக்கு தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். அதுக்கு தான் இந்த சபையில் இவ்வளோ தூரம் பிரசங்கம் பண்ணுறேன். அந்த சபையில் பிரியாணி போடுறாங்க, 100 பேர்த்துக்கு நான் பிரியாணி வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி மேலே என்ன செய்யலாம்? அப்படிப்பட்ட உயர்வை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. யார் அப்போ பிரியாணி போட்டு தருவேன், தயிர் போட்டு தருவேன், லெமன் போட்டு தருவேன், நான் பார்த்துட்டு கிடக்கிறது. வசனத்தை பிடிச்சா 100 பேருக்கு 1000 பேருக்கு நான் என்ன செய்வேன்? அப்போ வசனத்தின் மேலே பசி, வசனத்தின் மேலே தாகம், வசனத்தை கேட்கறதுக்கு வாஞ்சையா சபைக்கு ஓடி வரணும், வசனத்தை கேட்கறதுக்கு தாகமாக ஓடி, வசனத்தை கேட்கறதுக்கு நெருங்கி வர வேண்டும். அப்போ ஆதி திருச்சபை வசனத்தை பிரசங்கித்தது. ஆதி திருச்சபை மக்கள் வசனத்தின் மேலே பசியா இருந்தார்கள், தாகமாய் இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் வசனத்தையே அவங்க பிரசங்கம் பண்ணாங்கன்னா வசனத்தின் மூலமாக தான் சாத்தானை ஜெயிக்க முடியும், பாவ சோதனைகளை ஜெயிக்க முடியும், பிரச்சனைகளை மேற்கொள்ள. எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? ஓகே. பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணத்தை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். யாத்ராகமம் 17:8 முதல் 16 வரைக்கும். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள்.
மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கு வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாயிருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். இங்கே அமலேக்கியர் இஸ்ரவேல் மக்களோடு கூட வந்து யுத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மோசே யோசுவாவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு அமலேக்கையோட போய் என்ன செய்ய, யுத்தம் பண்ணு என்று சொல்லுகிறார். உடனே யோசுவா என்ன பண்ணுகிறார்? மனிதர்களை தெரிந்து கொண்டு அமலேக்கோட போய் அங்கே யுத்தம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, மோசே சொல்லுகிறார், நாளைக்கு தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நான் மலை உச்சியின் மேலே நிற்பேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஆரோனும் ஊரும் பாருங்க மோசேக்கு உதவியாக அங்க மலை உச்சியின் மேலே ஏறி போகிறார்கள். அருமையானவர்களே கவனியுங்கள், மோசே தன் கைகளை மேலே ஏறெடுக்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அமலேக்கை மேற்கொள்ளுகிறார்கள். மோசேயுடைய கை அப்படியே தாழ்ந்த நிலைக்கு வரும் பொழுது அமலேக்கீர் இஸ்ரவேல் மக்களை என்ன செய்கிறார்கள்? மேற்கொள்ளுகிறார்கள். இதை வந்து ஆரோன் ஊர் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மோசையின் கைகள் அப்படியே தளர்ந்து போய்விட்டது. உடனே ஆரோனும் ஊர் என்ன பண்ணுறாங்க? ஒரு கல்லை உருட்டி கொண்டு வந்து அங்கே வச்சு மோசையை உட்கார வச்சு, இப்போ நீங்கள் தேவனுடைய கோலை உயர்த்தி பிடிங்க, நாங்கள் 2 பேரும் என்ன செய்கிறோம், உங்கள் கையை தாங்கி பிடிச்சுக்கிறோம் அப்படின்னு போது கர்த்தருடைய கோல் ஒரே நிலையாக, மோசேயுடைய கை ஒரே நிலையாக இருக்கும், வெற்றி பெறுவதற்கு அது வசதியாக இருக்கும் என்று அவ்விதமாக அங்கே அவர்கள் செய்கிறார்கள். எனவே மோசேயினுடைய கைகள் ஒரே நிலையாக இருக்கிறது, தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே என்ன செய்தார்கள்? வெற்றி பெற்றார்கள். எனவே மோசே ஒரு பெரிய பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்துக்கு யெகோவா நிசி என்று பெயரிடுகிறான். யெகோவா நிசி என்று சொன்னால் கர்த்தர் என் ஜெயக்கொடி என்று அர்த்தம். ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் என்று அர்த்தம். The Lord is banner. கர்த்தர் என் ஜெயக்கொடி என்று அர்த்தம். இந்த சம்பவத்தை தான் இங்கே நான் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. ஏன் இந்த சம்பவத்தை இப்போ நான் வாசித்தேன், ஏன் இதை உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், நல்லா கவனிங்க. இந்த அமலேக்கு யாருக்கு அடையாளமாக இருக்கிறான் என்றால், அமலேக்கு என்கிற ஒரு இனம் அங்கே பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து அங்கே சண்டை போட வர்றாங்க இஸ்ரவேல் மக்களோடு. இந்த அமலேக்கு யாருக்கு அடையாளமாக அவன் இருக்கிறான் என்று சொன்னால், சாத்தானுக்கும் அவனுடைய சேனைக்கும் இந்த அமலேக்கு அடையாளமாய் இருக்கிறான். இங்கே இருக்கக்கூடிய இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு அடையாளமாக இருக்கிறார்கள், திருச்சபை மக்களுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். சரி, அங்கே மோசே தேவனுடைய கோலை உயர்த்தி பிடித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தேவனுடைய கோல் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க, எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. இஸ்ரவேலர் அமலேக்கியரை எப்படி ஜெயித்தார்கள்? இதைத்தான் நீங்க கவனிக்க வேண்டிய வார்த்தைங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கை எப்படி ஜெயித்தார் என்று சொன்னால்,
இங்கே பார்க்கிறோம், மோசே தேவனுடைய கோலை உயர்த்தி பிடித்ததினாலே. எல்லாம் சொல்லுங்க, மோசே தேவனுடைய கோலை உயர்த்தி பிடித்ததினாலே. அப்ப புதிய ஏற்பாட்டில் இன்னைக்கு நாம எப்படி ஜெயிக்க போறோம்? தேவனுடைய வார்த்தையை உயர்த்தி பிடிக்கிறதுனால. சாத்தான் மேலே வெற்றி, பாவத்தின் மேலே வெற்றி, பாவ சோதனைகள் மேலே வெற்றி, தரித்திரத்தின் மேலே வெற்றி, கடன் பிரச்சனை மேலே வெற்றி, தீமையின் மேலே வெற்றி, பொல்லாத மனிதர்கள் மேலே வெற்றி, எல்லாவற்றிலேயும் எப்படி வெற்றி எடுக்க போகிறோம், எப்படி ஜெயம் எடுக்க போகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை நாம் உயர்த்தி பிடிக்கிறதன் மூலமாக. அன்றைக்கு மோசே தேவனுடைய கோலை கைகளில் உயர்த்தி பிடித்தான். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம நம்முடைய வாயில வச்சு என்ன செய்யணும்? உயர்த்தி பிடிக்கணும். டெய்லி கர்த்தருடைய வார்த்தை வாயில வச்சு என்ன செய்யணும்? உச்சரிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை வாயில வச்சு என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பேச ஆரம்பிக்கணும். அப்படி பேசும்போது தான் பிசாசின் மேலே ஜெயம், பாவத்தின் மேலே ஜெயம், போராட்டத்தின் மேலே ஜெயம், பிரச்சனையின் மேலே ஜெயம், கடன் பிரச்சனை மேலே ஜெயம், எல்லாவற்றின் மேலேயும் ஜெயம் எடுக்க முடியும். தேவனுடைய வார்த்தையை உயர்த்தி பிடித்ததினாலே தான் அமலேக்கியரை முறியடித்தார்கள், அமலேக்கியரை தோற்கடித்தார்கள், அமலேக்கியரை ஜெயித்தார்கள், அமலேக்கியரை அன்றைக்கு அவர்கள் சங்காரம் பண்ணினார்கள். இன்றைக்கு நாமும் தேவனுடைய வார்த்தையை உயர்த்தி பிடித்தால்தான் சாத்தானை ஜெயிக்க முடியும், பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும், போராட்டங்களை ஜெயிக்க, பாவ சோதனைகளை ஜெயிக்க. அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற 7வது காரியம் என்ன? பிசாசின் மேலே தேவனுடைய வார்த்தை நமக்கு வெற்றியை தருகிறது. ஆமென். அப்ப தேவனுடைய வார்த்தையை நீங்க உயர்த்தி பிடிக்காம வெற்றி பெற முடியவே முடியாது. அப்ப வீட்டுக்கு போனா உங்களுக்கு ஒரு பெரிய வேலை. என்ன வேலை? டிவியில் நல்ல 4 சினிமா பார்க்கலாம். நல்லா அன்னைக்கு சூப்பர், ஞாயிற்றுக்கிழமை வர நல்லா போடுவாங்க இன்னைக்கு அப்படின்னு உட்காந்து 4 சினிமா பார்க்கலாம், மேட்னி ஷோ பார்க்கலாம், நல்லா இருக்கும். விடுற ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நல்ல ஒரு படத்தை சந்தோஷமாக பார்ப்போம். அப்போ மற்ற நாள்லாம் சந்தோஷம் இல்லை, அப்படி தானே? மற்ற நாள் ஏன் சந்தோஷம் இல்லைன்னா வசனத்தை வாயை திறந்து என்ன செய்யறது கிடையாது, சொல்கிறது கிடையாது. ஒவ்வொரு நாள் எழுமி நின்று, காலை எழுமி நின்று விசுவாச அறிக்கை புஸ்தகம் வசதியாக இருக்குது, எடுத்து நல்ல 10 வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு திரும்ப திரும்ப பேசலாம். உங்களுக்கு என்ன தேவை? சுகம் தேவையா? அதுக்குரிய வசனம். ஐஸ்வர்யம் தேவையா? அதுக்குரிய வசனம். பலன் தேவையா? அதுக்குரிய வசனம். வெற்றி தேவையா? அதுக்குரிய வசனம். நல்ல சுகப்பிரசவம் தேவையா? அதுக்குரிய வசனம். எல்லாம் இருக்கிறீங்களா? எது தேவையோ அதுக்குரிய வசனத்தை எடுத்து நல்ல வாயை திறந்து பேசுனா நீங்க எளிமையாய் வெற்றி பெறலாம். எளிமையாய் வெற்றி பெறலாம். ஆன் ரூமர்க் என்கிற பிரசங்கியார் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை உங்களிலே முளைத்து எழும்புவதற்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா எந்த கஷ்டமுமே இல்லாம நீங்கள் செழிப்படைவீர்கள். எந்த கஷ்டமுமே இல்லாம. மனுஷன் என்ன நினைக்கிறான், கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னமோ பண்ணி அப்படியே போராடி சண்டை போட்டு ஜெபம் பண்ணி உலுக்கி 21 நாள் உபவாசம் போட்டு கர்த்தருடைய கையை பிடிச்சி திருக்கி என்னமோ பண்ணி என்னமோ அப்படியே ஆய்வின் கத்தி அப்புறம் தான் கர்த்தருடைய தேவன் வாங்க முடியும்னு நினைக்கிறாங்க கிறிஸ்தவ மக்கள். சில கிறிஸ்தவ பிரசங்கியார்களே அப்படி தான் சபையில் சொல்லி கொடுக்குறாங்க. நீ இன்னும் நல்லா உபவாசம் போடு, எச்சி உழுங்காமல் இருந்து உபவாசம் பண்ணிப்பாரு, நெடுமுழங்கால ஜெபம் பண்ணிப்பாரு, என்னத்தையாவது அடிச்சு போய்கிட்டே இருக்கிறது. ஆனால் வசனத்தை பிடி, வசனத்தை வாயை திறந்து பேசு. வசனம் உனக்குள்ள போய் அங்க வேறு ஊன்றி முளைத்து எழும்புவதற்கு இடம் கொடு அப்படிலாம் சொல்லி கொடுக்கறதே கிடையாது. அது உள்ள போய் முளைத்து எழும்புவதற்கு விடாதபடிக்கு பிசாசு நல்லா பார்த்துக்கிறான். பிசாசு நல்லா பார்த்துக்கிறான். உள்ள போயிடக்கூடாது வசனம். வசனம் வேறு ஊன்றிடக்கூடாது, விளைஞ்சிடக்கூடாது. அதாவது நல்லா பார்த்துக்கிறான். நீங்கள் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். வசனம் உள்ளே போய் வேறு ஒன்றுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, இடம் கொடுத்தீங்கன்னா எந்த சிரமமுமே இல்லாமல் நீங்கள் எளிமையாய் செழிப்படைவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். நேரத்தை இதில் செலவிடுங்க, நேரத்தை இதில் கொண்டு வாங்க, இதுக்குள்ளே வாங்க, இதில் ஆழமாக போங்க. எளிமையாய் நீங்கள் என்ன செய்வீர்கள்? வெற்றி பெறுவீர்கள். ஆமென். சரி, ரைட். இப்போ ஒரு காரியத்தை, முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து சாத்தானை எப்படி ஜெயித்தார், அவர் எப்படி சாத்தானை ஜெயித்தார் என்பதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நாமும் என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக சாத்தானை ஜெயிச்சிடலாம். அவன் எப்படி சோதனைகளை கொண்டு வர்றான் என்பதை பார்த்துட்டோம்னா நாம் தெளிவாக என்ன செஞ்சிடலாம், ஆகி விடலாம். மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து சாத்தானை எப்படி, கடவுளாகி இயேசு இல்லை, கடவுளாகி இயேசு சாத்தானை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. உடைய சுண்டு வரல் அசைவு போதும்
அண்ட சராசரங்களும் நடுங்கி போயிடும். அவ்வளவு வல்லமை உடைய தேவன் தான் நம்முடைய தேவன். ஒரு சுண்டு வரல் அசைவு போதும் தேவதூதர் எல்லாரும் இறங்கி என்ன செஞ்சிருவாங்க, எல்லாத்தையும் ஒன்றும் நம்ம ஆக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட சேனைகளை எல்லாம் கர்த்தர் கையில் வச்சிருக்கிறாரு. ஒரு தேவதூதன் இறங்கி 1,85,000 பேர் அடிச்சு கொண்டானாம் பாருங்க, வேதத்தில் பார்க்கிறோம். ஒரே ஒரு தேவதூதன் அங்கே இருந்தது 1,85,000 பேர், அவ்வளோதான். எத்தனை பேர் இருந்தாலும் அடிப்பான் ஒரு தேவதூதன். இது மாதிரி கோடிக்கணக்கான தேவதூதர்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. அவர்களெல்லாம் சிருஷ்டித்த தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருப்பார். இதெல்லாம் குறித்து நாங்கள் பைபிள் ஸ்டடியில் பார்த்துக்கிட்டு வர்றோம். எல் கிப்போர் அப்படின்ற ஒரு நாமத்தை குறித்து அடுத்து நான் பேச போகிறேன். எல் ஷடாய் என்கிறது குறித்து பார்த்துருக்குறோம். எல் கிப்போர், எல் கிப்போர்னா வல்லமை உள்ள தேவன். அவரால் எல்லாம் முடியும். கண்ணை இல்லாட்டினாலும் கண்ணை உருவாக்கி கண்ணை வைக்க முடியும். இருதயமே இல்லைன்னா புது இருதயத்தை உருவாக்கி அங்கே வைக்க முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து, மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து சாத்தானை எப்படி ஜெயித்தார். அவர் எப்படி ஜெயித்தார் என்பதை அப்படியே ஃபாலோ பண்ணால் நாமளும் அப்படியே வந்து என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக சாத்தானை ஜெயிச்சிடலாம். அதை குறித்து நான் பார்க்க போகிறோம். வாசிப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்தபோது அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன், யாரு? சோதனைக்காரன், சாத்தானுக்கு இன்னொரு பேர் அது. அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். இங்கே சோதனைக்காரன் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால், மாம்சத்தின் இச்சையை தூண்டி விடுகிறான். எதை தூண்டி விடுறான்? மாம்சத்தின் இச்சையை தூண்டி விடுகிறான். நீங்க செல்போனை தூக்குன உடனேயே மாம்சத்தின் இச்சை தூண்டுது. வீட்டில் ஹஸ்பண்ட் இல்லை, உள்ள போய் எடுத்தா பார்ப்போம். வீட்டில் ஒய்ஃப் இல்லை, உள்ள புகுந்து விளையாடுவோம். அப்பா அம்மா இல்லை, நல்ல வசதி இன்னைக்கு. அப்பா அம்மா வேறு எடுத்தாவது வைவாங்க. ஆண்டவரை நல்ல வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா வீட்டை விட்டு வெளியே அனுப்பினதுக்காக தோத்துறோம். லேட்டாக வர அது குறிச்சாப்போ அப்பா அம்மா என்னை நல்லா உள்ள புகுந்து பார்க்கலாம்ல. பிசாசு மாம்சத்தின் இச்சையை என்ன செய்ய பார்க்குறான்? நான் கிளியராக பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், விளங்குற மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறேன், ஆவியானவர் சொல்கிற பிரகாரம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். கவனிங்க, மாம்சத்தின் இச்சையை தூண்டி விடுகிறான். எதை தூண்டி விடுறான்? மாம்சத்தின் இச்சையை தூண்டி விடுறான். பிசாசு பாருங்க, எப்பொழுதுமே மாம்சத்துக்கு அடுத்த காரியத்தை தான் அவன் சோதனையாய் கொண்டு வருவான். நீங்கள் பிசாசோட இதை புரிஞ்சுக்கிறணும். அவன் எப்படி வர்றான்ற அந்த ரூட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக செஞ்சிடலாம். நீங்கள் கரெக்டாக அடிச்சு தூக்கிடலாம் பிசாசை. பிசாசு எப்பயுமே மாம்சத்துக்கு அடுத்த காரியத்தை தான் சோதனையாக, அதுலேயும் நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்களோ அதை வச்சு அடிக்க பார்ப்பான். நீங்கள் எதில் வீக்காக இருக்கிறீங்களோ, நீங்கள் ஒருவேளை ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி சிகரெட்டு குடிச்சு பழகிருந்தீங்கன்னா அதில் தான் சோதனை உங்களுக்கு நிறைய என்ன செய்யும். இதுக்கு முன்னால் ஒருவேளை சாராயம் குடிச்சு பழகிருந்தீங்கன்னா அதில் தான் சோதனை வரும். இன்னும் பலவிதமான காரியங்களாக இருக்குது பாருங்கள். எதில் நீங்கள் முன்னால் ரசிக்கப்படுறதுக்கு முன்னதாக அதில் ரொம்ப வீக்காக இருந்தீங்களோ, ரசிக்கப்பட்டதுக்கு பிறகும் அதில் தான் சோதனை என்ன செய்வான். ஏன்னா அதை காமிச்ச பொத்து நீங்கள் விழுந்துருவீங்க, நமக்கு நல்லா தெரியும். ஐயா அதில் வீக்கு, தூக்கி போடு, அமுக்கு. பிசாசு எப்பவுமே மாம்சத்துக்கு அடுத்த காரியங்களில் தான் சோதனையை கொண்டு வருவான். எப்படிப்பட்ட நேரத்தில் எப்படிப்பட்ட சோதனையை கொண்டு வர்றான் பாருங்க பிசாசு. இங்கே ஆண்டவர்கிட்ட 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு, நல்ல பசி என்ன செய்யுது. இந்த சமயத்தில் சோதனை கொண்டு வந்தா ஆண்டவரை ஒரே கவுத்தனை செஞ்சிடலாம், கவித்திரலான்னு சொல்லிட்டு அவன் பாருங்க எப்படிப்பட்ட சோதனையை கொண்டு வர்றான் பாருங்க. 40 நாள் உபவாசம், இரவும் பகலும், நல்ல பசி எடுக்குது, நல்ல பசி எடுக்குது. இந்த சமயத்தில் வந்து அப்பத்தை பற்றி பேசுனா, சில்லி சிக்கனை பற்றி பேசுனா, ரோஸ்ட்டை பற்றி பேசுனா கண்டிப்பாக நினைச்சிருவார், கீழே விழுந்துருவான்னு சொல்லி மாம்சத்துக்கு அடுத்த காரியத்தை சோதனை என்ன செய்கிறான் வந்தீங்க கொண்டு வர்றான் பாருங்க. அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவன் என்ன சொல்கிறான், இந்த கல்லுகளை அப்பங்களா என்ன செய்யும், மாற்றும். உமக்கு தான் வல்லமை இருக்குல்ல, வல்லமை இருக்கா இல்லையா? வல்லமை இருக்குல்ல பாருங்க. 40 நாள் உபவாசம் இருக்கிறீரு, கல்லை பார்த்து அப்பமாகுன்னு சொன்னால் அப்பமாயிரும், எடுத்து சாப்பிட்டு போயிடும்.
என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி பிசாசு அங்க சொல்றான் பாருங்க. அருமையானவர்களே கவனியுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால கல்லை அப்பமாக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? யோவான் சொல்லுகிறான், இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு குழந்தையை உண்டு பண்ண தேவன் வல்லவராயிருக்கிறார். கல் அப்பமாக்க முடியும் அவரால. தண்ணீரை திராட்சை ரசமா ஆக்குனவரால கல் அப்பமாக்க முடியாது. 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதிச்சு 20,000 பேருக்கு அதிகமானவரை போஷித்தவரால கல் அப்பமாக்க முடியாது? முடியும். அது மாத்திரமல்ல, ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லுகளை அப்பமாய் மாற்றலைன்னா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லை அப்பமா மாற்றலை இல்லையா? ஏன் மாற்றலைன்னா, பிசாசு இவரை வீழ்த்துவதற்கு திட்டம் போட்டு வந்திருக்கிறான். இதைத்தான் நீங்கள் கவனிக்கணும். ஒவ்வொரு முறையும் பாவ சோதனை உங்களுக்கு வரும்போது நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்குங்க, பிசாசு உங்களை வீழ்த்துவதற்கு ஏற்கனவே ஒரு திட்டத்தை போட்டுட்டு தான் உங்கள்கிட்ட என்ன செஞ்சிருக்கிறான்? அந்த சோதனையை கொண்டு வந்திருக்கிறான். பிசாசு இவரை தோற்கடிப்பதற்காக திட்டம் போட்டு வந்திருக்கிறான். பிசாசு இவரை அழிப்பதற்காக திட்டம் போட்டு வந்திருக்கிறான். இதை இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டபடினாலே தான் கல்லுகளை அப்பமா என்ன செய்யலை? மாற்றவில்லை. சத்தியவேதம் சொல்லுகிறது, பிசாசின் தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் பிசாசுடைய தந்திரங்களை என்ன செய்திருக்க வேண்டும்? அறிந்து வைத்திருக்க வேண்டும். எனவே பிசாசு பாருங்க, வலையை விரிக்கும் போது விழுந்து விடக்கூடாது, விழிப்பா இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பிசாசு வலையை விரிக்கும் போது அதுல விழுந்து விடாமல் தப்பித்து கொள்ள வேண்டும். சத்தியவேதத்தில் பார்க்கிறோம், எவ்வகையான பட்சியானாலும் சரி அதற்கு முன்பதாக வலையை விரிப்பது விருதா. வாசித்திருக்கிறீங்களா? நீதிமொழியில் நினைக்கிறேன். எவ்வகையான பட்சியானாலும் சரி, புறா கண்ணுக்கு முன்னால் போய் வா வலையை விரிச்சிருக்கேன் வா அப்படின்னு கூப்பிட முடியாது. குருவிக்கு முன்னால் வா வலையை விரிச்சிருக்கிறேன் வா அப்படின்னு கூப்பிட முடியாது. எவ்வகையான பட்சியானாலும் சரி அதனுடைய கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது வருதா. பிசாசு உங்கள் கண்ணு முன்னால் வலையை விரிக்கிறான். பாரு, என்ஜாய் பண்ணுற வயசு. என்ன வயசு? இந்த வயசான காலத்தில் சர்ச்சு கிறிஸ்துக்கெல்லாம் போய்க்கலாம்ப்பா. இப்போ போய் சர்ச்சுன்னு போய்கிட்டு இருக்கிற. என்ஜாய் வேர்ல்டு, என்ஜாய் உலகத்தில் இருக்கிறோம். வயசான காலத்தில் அப்படி சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு வீடை பார்த்து அப்படியே வீடும் சர்ச்சுமா இருந்துக்கலாம். அதுக்கு முன்னால் உயிருக்கு கேரண்டி கிடையாது. பிசாசு எப்படி பேசுகிறான் பாருங்க. இது என்ஜாய் பண்ணுற வயசு. என்ஜாய் பண்ணணும். என்ன செய்யணும்? என்ஜாய் பண்ணணும். பிசாசு வலையை விரிக்கும் போது விழிப்பாக இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். பிசாசு கொண்டு வந்த இந்த சோதனையை ஆண்டவர் எப்படி ஜெயிச்சார்? ஆண்டவர் எப்படி ஜெயித்தார்? வாசிங்க 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். பிசாசு கொண்டு வந்த இந்த பாவ சோதனையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தார் தெரியுமா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று என்ன செய்திருக்கிறதே? எழுதி இருக்கிறது. எங்க எழுதி இருக்கிறதே? பழைய ஏற்பாட்டில் உபாம புஸ்தகத்தில் என்ன செய்திருக்கிறது? எழுதி இருக்கிறதே. அப்போ மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து பிசாசு சோதனை கொண்டு வந்தப்ப எப்படி ஜெயிச்சாரு? வார்த்தையை கொண்டு, வார்த்தையை வைத்து பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை எடுத்து என்ன செய்யறார்? பிசாச ஜெயிக்கிறார். வேற ஒண்ணுமே செய்யல இயேசு கிறிஸ்து, வேற ஒண்ணுமே செய்யல. எழுதப்பட்ட வசனத்தை பட்டயமாக உயர்த்தி பிடிக்கிறார். தேவ வசனமாகிய ஆவின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். விளங்குதா அந்த வசனம்? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எப்படி எடுத்துக்கிறது? பெரிய போர்டா வரைஞ்சி வீட்டில் தொங்க போடுறது.
சந்தோஷம், அது அடிக்கடி பார்க்கறதுக்கு வசதியா இருக்குது. ஆனா வீட்டில் தொங்க போட்டிருக்கிறதுனால வசனத்தை நீங்க என்ன செய்ய முடியாது, பிசாசை ஜெயிச்சிட முடியாது. எழுதப்பட்ட வசனத்தை எடுத்து வாயில வச்சு பேசுவதன் மூலமாக சாத்தானை ஜெயிக்கிறோம். ஆமென். அப்ப பிசாசுங்க சோதனை கொண்டு வந்தப்ப, மாம்சத்துக்கு அடுத்த சோதனை கொண்டு வந்தப்ப, ஆண்டவர் மனுஷனா வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி சாத்தானை ஜெயிக்கிறாரு? வேற ஒன்றும் பண்ணல, எழுதப்பட்ட கர்த்தருடைய வசனத்தை எடுத்து பட்டயமாய் உயர்த்தி பிடிக்கிறார். எழுதப்பட்ட வசனத்தை கேடகமாக என்ன செய்கிறார்? உயர்த்தி. எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை உயர்த்தி பிடியுங்கள். எபேசியர்ல வாஸ்தவம் இல்லையா போன வாரத்தில்? விசுவாசத்தை கேடகமாக என்ன செய்யுங்கள்? உயர்த்தி பிடியுங்கள். விசுவாசம் எங்க இருந்து வருது? வசனத்துக்குள்ள இருந்து வருது. அப்ப வசனத்தை தான் பட்டயமா என்ன செய்ய வேண்டும்? உயர்த்தி பிடிக்க வேண்டும். வசனத்தை தான் பாருங்க, விசுவாசம் என்னும் கேடகமாக உயர்த்தி பிடிக்க வேண்டும். உயர்த்தி பிடித்த மாத்திரத்தில் பிசாசு தோற்கடிக்கப்பட்டு போய்விட்டான். மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து ஜெயித்து விட்டார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிசாசு கல்லை பற்றியும் பேசலை, அப்பத்தை பற்றியும் பேசலை. பிசாசு ஓடியே போயிட்டான். இப்போ எல்லாரும் ஆழமாக கவனிங்க. அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, என்றைக்கும் சரி, பிசாசு எதிலே நடக்கும்படியாக ஜனங்களை அவன் தூண்டி விடுகிறான் என்று சொன்னால், மாம்சத்திலே நடக்கும்படியாக தான் ஜனங்களை அவன் என்ன செய்து விடுகிறான்? தூண்டி விடுகிறான். மாம்சத்திலே தான் போராட்டங்களை அவன் கொண்டு வருகிறான். மாம்சத்திலே தான் அவன் சோதனைகளை கொண்டு வருகிறான். கவனிங்க, பிசாசு என்ன சொல்றான் தெரியுமா? நீ ஆலயத்துக்கெல்லாம் போகாத, சர்ச்சுக்கெல்லாம் வெளியே கொஞ்சம் எட்டி பாருவே, மழை வர்ற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஓவரா குளிர் அடிக்குதுல, வெயில் இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி டிவியில் வேற சொல்லியிருக்கிறாங்க. அதனால என்ன செய்யாத, ஆலயத்துக்கு போகாத. நீ சபைக்கு போய் வசனத்தெல்லாம் கேட்டுறாத, நல்ல ஒரு தூக்கம் போடு. எங்க உட்காந்து? பிசாசு எப்பயுமே மாம்சத்துக்கு அடுத்த காரியத்தில் சோதனை செய்கிற ஜனங்களுக்கு கொண்டு வருகிறான். நீ சபைக்கெல்லாம் போ, ஆனா அந்த தசம பாகத்தில் என்ன செஞ்சிடாத, நீ பாட்டுக்கு உட்காரு, வந்துரு, ஒன்றும் கண்டுக்கிற மாட்டாங்க யாரும். தசம பாகத்தை கொடுக்கவே கொடுக்காத. சபைக்கு போ, ஆனா அந்த ஊழியம் கிளியம் செஞ்சிடாத. எதுவும் ஊழியத்துலலாம் நீ போ, டென்ட்ல உட்காரு, சாட்டில் வரு, அவ்வளோதான் உன் வேலை. ஊழியம்லாம் நீ செஞ்சிடாத. பிசாசு எப்படி ஜனங்களை பண்றான் பாருங்க. உன் வீட்டை திறந்து கொடுத்துடாத ஊழியம் செய்யறதுக்கு. ஜென்ட்ல அப்படியே நாகரிகம் அப்படியே அப்படி நடந்துக்க. பிசாசு எப்படி பண்றான் பாருங்க. கர்த்தருடைய சித்தத்தின் படியெல்லாம் மேரேஜ் பண்ணிடாத. உனக்கு பிடிச்சிருக்கா மேரேஜ் பண்ணு, உன் கண்ணுக்கு அழகா இருக்குதா எடுத்துக்க. கர்த்தர்ட்ட கேட்டுறாத. கர்த்தாவே இது உங்களுடைய சித்தமா, இந்த பிள்ளையை கல்யாணம் முடிக்கிறது, இந்த பையனை கல்யாணம் முடிக்கிறதுக்கு உங்களுடைய சித்தமா? அதெல்லாம் காதில் வாங்காத. அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்கிறது சரியா அப்படின்னு யார்ட்ட என்ன செஞ்சிடாத கேட்ட. ஊழியக்காரங்கிட்ட கேட்டுறாத, சபையில் கேட்டுறாத, ஆண்டவர்கிட்ட கேட்டுறாத. உனக்கு பிடிச்சிருக்குதா போய் பொண்ணாடு முடிச்சுக்க, என்ஜாய் பண்ணு. பிசாசு ஜனங்களை என்ன பண்றான் பாருங்க, மாம்சத்துக்கு அடுத்த காரியங்கள் என்ன செய்ய நடத்துவதற்கு அவன் முயற்சி எடுக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதிரியான நேரத்தில் என்ன செய்யணும் தெரியுமா? தேவனுடைய வசனத்தை ஆவியின் பட்டயமாக உயர்த்தி பிடிக்கணும். அதான் சொல்ல வர்றேன். தேவ வசனத்தை ஆவியின் பட்டயமாக உயர்த்தி பிடிக்கணும். தேவ வசனத்தை கேடகமாக உயர்த்தி பிடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சபை கூடுதலை விட்டுவிட கூடாது. சாத்தானே ஓடி போய் இயேசு நாமத்தினால நான் சபைக்கு இன்னைக்கு கண்டிப்பா போறேன். வெயில் அடிச்சாலும், மழை கொட்டினாலும், பனி கொட்டினாலும் இன்னைக்கு நான் ஆராதனையில் இருப்பேன். பஸ் காசு இல்லையா, நடந்தே போறேன் சபைக்கு. எல்லாம் இருக்கிறீங்களா? கண்டிப்பா சபைக்கு போறேன். ஏன்னா வசனம் சொல்லுகிறது சபை கூடுதலை விட்டுவிட கூடாது. நான் கண்டிப்பா ஜெபம் பண்ண போறேன். ஏன்னா சத்தியவேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் ஜெபம் பண்ண கடவீர்கள். ஆமென். நான் கண்டிப்பா தசம பாகத்தை கொடுக்க போறேன். ஏனென்று சொன்னால் சத்தியவேதம் சொல்லுகிறது தசம பாகத்தினாலே கர்த்தரை கனம் பண்ணுங்கள் என்று. நான் கண்டிப்பா ஊழியம் செய்ய போறேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. எனவே நான் ஊழியம் செய்வேன். ஊழியம் செய்வதற்கு என் வீட்டை நான் திறந்து கொடுப்பேன். என் வீட்டில் ஊழியம் நடக்கணும்.
இப்படித்தான் வசனத்தை ஆவியின் பட்டயமா என்ன செய்யணும்? உயர்த்தி பிடிக்க வேண்டும். அப்படி வசனத்தை உயர்த்தி பிடித்தால்தான் நீங்கள் பிசாசை என்ன செய்ய முடியும்? விரட்டி அடிக்க முடியும். பிசாசை ஓட ஓட துரத்த முடியும். அப்போ முதல் சோதனையில் ஆண்டவர் எப்படி பிசாசை ஜெயிச்சாரு? எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு. நாம் எப்படி பிசாசை ஜெயிக்கணும்? எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு. ஓகே, ரெண்டாவது சோதனை பிசாசு இப்போ கொண்டு வர்றான். ரெண்டாவது சோதனை என்ன தெரியுமா? வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாளக்குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றான். முதல் சோதனையில கர்த்தர் என்ன பண்றாரு? எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சாத்தான ஜெயிக்கிறாரு. நல்லா கவனிங்க. கர்த்தர் எழுதியிருக்கிறதேன்னு சொன்ன உடனே பிசாசு அதே ரூட்ல வர்றாம இருங்க. மறுபடியும் பிசாசு என்ன செய்யறான் தெரியுமா? இவனு சொல்றான், இப்ப எழுதி இருக்கிறது. எங்க எழுதி இருக்கிறது? சங்கீதம் 91 எழுதி இருக்கிறது. சங்கீதம் 91 நீங்க உருப்படியா படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ, அவன் நல்லா படிச்சிருக்கிறான். சங்கீதம் 91 அக்கு வேற ஆணி வேற யாருக்கு தெரியுது? யாருக்கு தெரியுது? நமக்கு தான் தெரியாம போச்சு. பிரசங்கியார்களுக்கு விசுவாசிகளுக்கு தான் தெரியாம போச்சு. எழுதி இருக்கிறதேன்னு சொல்லி பிசாசை பார்த்து கர்த்தர் சொன்ன உடனே இவனு அந்த ரூட்ல வர்றான். ஆண்டவரே, அங்க எழுதி இருக்குதுல, அதனால அங்கிருந்து குதியும், அங்க குதியும். நாளைக்கு காலையில பேப்பர்ல வந்துடும், சூப்பர் பிரசங்கியார் ஒரு வந்திருக்கிறார், அங்கிருந்து குதித்தார். பேப்பர் நியூஸ் போட்டுருவான். சீக்கிரம் ஊழியம் வளர்ந்துரும், மக்கள் அவங்க பின்பற்றி வந்துருவாங்க. எங்க குதிங்க பார்க்கலாம். எல்லாம் இருக்கிறீங்களா? பிசாசு எப்படி கொண்டு வர்றான் பாருங்க. தாள குதியும், தேவதூதர்கள் வந்து உண்மை என்ன செய்வார்களே? தாங்குவார்களே என்று அவன் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, இங்கே பிசாசு என்ன பண்ணுகிறான் என்றால், நல்லா கவனிங்க, வசனத்தை நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிங்க. யார் தூங்கலையில? யார் தூங்கலையில? நல்லா கவனிங்க. வசனத்தை மரணத்துக்கு ஏதுவாக இவன் பயன்படுத்துகிறான். வசனத்தை வச்சே ஒரு ஆளை போட்டு தள்ளிடலாம். வசனத்தை மரணத்துக்கு ஏதுவாய் பிசாசு என்ன செய்றாங்க? பயன்படுத்துகிறான். வசனத்தை அழிவுக்கு ஏதுவாக பயன்படுத்துகிறான். வசனத்தை தீமைக்கு ஏதுவாக அவன் என்ன செய்கிறான்? பயன்படுத்துகிறான். கவனிங்க, பிசாசு வசனத்தை மரணத்துக்கு ஏதுவாய் பயன்படுத்துகிறான் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை ஜீவனுக்கு ஏதுவாய் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். வசனத்தை பாதுகாவலுக்கு ஏதுவாக என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். வசனத்தை பாருங்க, நன்மைக்கு ஏதுவாக பயன்படுத்த வேண்டும். எத்தனை பேர் ஜீவனுக்கு ஏதுவாக பயன்படுத்த போறீங்க? வசனத்தை வச்சு தவறான அர்த்தத்தை கொடுத்து உங்களை பிசாசு என்ன செய்வான்? அந்த வசனம் பாரு அப்படி இருக்கு பத்தியா, இந்த வசனம் இப்படி இருக்கு பத்தியா, இந்த வசனம் இப்படி இருக்கு பத்தியா, அதனால நீ ஒன்றும் தசமம் கொடுக்க தேவையில்லை, நீ கர்த்தரை கீழ்ப்படிய வேண்டிய அவசியம்லாம் இல்லை, சபைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஊழியம்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஜெபம் பண்ண வேண்டியலாம் அவசியம் இல்லை, என்னத்தையும் திருப்பி விட்டு வசனத்தை வச்சு உங்களை தோற்கடிக்க பார்ப்பான். அதனால தான் வசனத்தை தேவனுடைய பிள்ளைகள் ஜீவனுக்கு ஏதுவாக என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? சரி, இந்த இரண்டாவது சோதனையை ஜெயிக்க ஆண்டவர் என்ன செய்தார்? மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினார்? வாசிங்க 7ஆம் வசனத்தை மறுபடியும். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்றும். பிசாசு சொல்றான் எழுதி இருக்கிறதே அப்படின்றான். கர்த்தர் சொல்றாரு இப்படி எழுதி இருக்குதுல, அப்ப நீங்க எப்படி ஜெயிக்கணும் பிசாசை? பிசாசு வந்து உங்க மனதில் பேசும்போது இப்படி பைபிள் எழுதி இருக்குது, அப்படி பைபிள் எழுதி இருக்குது அப்படின்னு சொல்லி வசனத்தை மரணத்துக்கு ஏதுவா, சாவுக்கு ஏதுவா, அழிவுக்கு ஏதுவா உங்கள்கிட்ட வந்து திருச்சி பேசும்போது நீங்க கோயில் மாடு மாதிரி மண்டையாட்டிக்கிட்டு ஆமா ஆமா கரெக்ட் தான் பாஸ் சொல்றது தான் தப்பு, கரெக்ட், நீ பிசாசு கரெக்டா அப்படின்னு கோயில் மறுமணி மண்டையிட செய்யக்கூடாது, ஆட்டக்கூடாது. என்ன பண்ணணும்னா இப்படியும் எழுதி இருக்கிறதே,
என்று பேச தெரிஞ்சிருக்கணும். இப்படியும் எழுதியிருக்கிறதே அப்படி என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பேச ஆரம்பிக்க வேண்டும். அப்ப இரண்டாவது சோதனையிலையும் வசனத்தை தான் பேசுறாரு, வசனத்தை தான் உயர்த்தி பிடிக்கிறாரு. வசனத்தை உயர்த்தி பிடித்த உடனேயே பிசாசு என்ன செஞ்சிட்டான்? ஓடியே போய்விட்டான். இயேசு கிறிஸ்து என்ன செய்து விட்டார்? ஜெயித்து விட்டார். அப்ப எத்தனை முறை சோதனை வந்தாலும் நீங்க எதைத்தான் உயர்த்தி பிடிக்கணும்? தேவனுடைய பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. எத்தனை முறை சோதனை வந்தாலும் அத்தனை முறையும் நீங்க வசனத்தை தான் உயர்த்தி பிடிக்கணும். ஆமென். ஒரு பிரசங்கியார் பாருங்க, ஒரு சகோதரியை குறித்து அந்த புஸ்தகத்தில் அவர் எழுதுகிறார். நல்லா கவனிச்சு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த சகோதரி ரொம்ப அழகா இருப்பாங்களாம் பாருங்க. சர்ச்சுக்கு ரெகுலராக வருவாங்களாம். ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்களாம் பாருங்க. அழகா இருக்கிறது மாத்திரமில்ல, ரொம்ப அருமையாக பாடுவாங்களாம் பாருங்க. பாட்டு பாடுறாங்கன்னா அவ்வளவு இனிமையாக இருக்குமா, அவ்வளோ அழகா பாடக்கூடிய ஒரு சகோதரியாம் பாருங்க. ஒரு நாள் பிசாசு பாருங்க இந்த சகோதரிகிட்ட அவன் சொன்னானா, இங்க பாரு நீ ரொம்ப அழகா இருக்க, சினிமாவுக்கு போனால் எப்படி தெரியுமா இருக்கும்? பிசாசு சொல்கிறானா பாருங்க, நீ ரொம்ப அழகா இருக்கிற, அடையடே எவ்வளோ அழகா பாடுற தெரியுமா, உன் நீ பாடுற பாட்டுக்கு நீ இருக்க வேண்டிய இடமா இது, எங்கேயோ போக வேண்டிய ஆள் நீ உலகத்தில் போய் இந்த உலகத்தின் பாடல்களை நீ பாடுனேனா உனக்கு பேரும் புகழும் உயர்வும் மேன்மை அந்தஸ்தும் எல்லாம் கிடைக்கும். நீ பாரு சர்ச்சில் உட்காந்து சும்மா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற, ஒரு கொயரில் இருக்கிற சும்மா அப்படின்னு சொல்லி பிசாசு பேசினானா பாருங்க. இந்த சகோதரி பாருங்க உடனே சொன்னாங்களாம், நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவள், நான் இயேசுவுக்கு சொந்தமானவள், நான் ஒரு நாளும் இந்த உலகத்தின் பேர் புகழுக்காக நான் போக மாட்டேன், நான் இயேசு கிறிஸ்துக்காக மாத்திரம்தான் பாடல்கள் என்ன செய்வேன், நான் பாடுவேன் என்று இவர்கள் சொன்னாங்களாம் பாருங்க. உடனே பிசாசு ஒரே ஓட்டமாக ஓடிட்டானா பாருங்க. எனக்கு புரியுது. சில வருஷங்கள் கழித்து மறுபடியும் அதே பிசாசு வந்தானா பாருங்க. சொன்னானா, இங்கே பாரு நீ ரொம்ப அழகாக இருக்கிற, ரொம்ப அழகாக இனிமையாக நீ பாடுற பாடல்களுக்கு இந்த உலகத்தில் போய் நல்லா பாட்டு பாடினேன்னா உனக்கு பேரும் புகழும் அந்தஸ்தும் எல்லாம் கிடைக்கும். இங்கே பாரு உட்காந்துருக்கிற நீ போகலாமே, எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, உன்னை மாதிரி ஆட்களை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிசாசு சொன்னானா பாருங்க. சொன்ன உடனேயே இந்த சகோதரி பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சபையை விட்டே போயிட்டாங்களாம் பாருங்க. சபையை விட்டே போய் உலகத்தின் பாடல்களில் பாடுறதுக்கு அங்கே போயிட்டாங்களாம் பாருங்க. எல்லா பேர் புகழ் அது இதுன்னு கிடச்சிச்சாம் பாருங்க. ஒரு முறை இந்த பிரசங்கியார் வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம் பாருங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் பாருங்க அப்படி கண்ணு முன்னால் தரிசனத்தில் காமிக்கிறாராம், அப்படி தெளிவாக காமிக்கிறாராம் பாருங்க. இந்த சகோதரி ஓன்னு அலறிக்கிட்டு அப்படி பாதாளத்துக்குள்ளே இறங்குறத அப்படி கர்த்தர் தரிசனத்தில் காமிக்கிறாராம் பாருங்க. அவர் சொல்கிறாரு, அந்த சகோதரியுடைய முடிவு அவ்வளவு பரிதாபமாய் போய்விட்டது, அவ்வளவு சொல்ல முடியாத பரிதாபமாய் போய்விட்டது என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. எத்தனை முறை பிசாசு சோதனை கொண்டு வந்தாலும், எதில் சோதனை கொண்டு வந்தாலும் நீங்கள் வசனத்தை என்ன செய்ய வேண்டும்? உயர்த்தி பிடிக்க. வசனத்தை உயர்த்தி பிடிக்கும் பொழுதுதான் நீங்கள் வெற்றி பெற முடியும், ஜெயிக்க முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமே. எல்லா கரங்க வைத்து சொல்லுவோம், வசனத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். வசனத்தை உயர்த்தி பிடித்தால்தான் வெற்றி பெற முடியும். ஆமே. மூன்றாவது சோதனை பார்த்து முடிச்சிருவோம். மூன்றாவது சோதனை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே
என்றார். இங்கே பிசாசு மூன்றாவது சோதனையை கொண்டு வருகிறான். இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தின் மயக்கம். என்ன மயக்கம்? ஐஸ்வர்யத்துக்கு உரிய சோதனைய பிசாசு என்ன செய்யறான்? கொண்டு வருகிறான். யாரும் இல்லை, உயர்ந்த மலைக்கு கொண்டு போறான். மைண்ட்ல சுத்தியும் காட்டுறான், உலகத்தினுடைய மகிமெல்லாம் காட்டுறான். இயேசுவே, நீர் சிலுவைக்கு போய் ரத்தத்தை சிந்தி இவ்வளவு அவமானப்பட்டு இவ்வளவு பாடுபட்டு இப்படியெல்லாம் எல்லாத்தையும் மறுபடியும் வாங்கணுமா? ஆதாம் இழந்து போனதை சுத்திலும் பாரு, யாருமே இல்லை. நீர் இருக்கிறீரு, பட்டுன்னு காலில் விழுந்துரும், ஒரு செகண்ட்ல கையில் கொடுத்துறேன். சுத்தியில் பாரு, யாருமே இல்லை. ஒன்று நீர் இருக்கிறீரு, ஷார்ட்கட்டில் எப்படி பணக்காரன் ஆகுறன்னு சொல்லி போதிக்கிறான் பிசாசு. ஷார்ட்கட்டில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம், அடுத்தவன் கண்ணில் மண்ணை வாரி தூத்தி கள்ளத்தரம தராசு நிறுத்து, கள்ளப்படி கள்ளத்தராசு எல்லாத்தையும் நிறுத்து போட்டு எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் பணக்காரன் ஆகலாம். ஆண்டவருடைய பிள்ளைங்க ஃபாலோ பண்ணக்கூடாது, நேர்மையாக இருக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? அடுத்தவங்க பாரு லஞ்சம் கட்டுக்கட்டாக வாங்குறான், தேவையே கிடையாது. எனக்கு மாத சம்பளம் போதும், கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பார், இதை பெருக பண்ணுவார், கர்த்தர் புதிய வாசலை எனக்கு திறப்பார், நான் மேலே வருவேன், நான் மேலே வருவேன். அப்போ பிசாசு பாருங்க, ஐஸ்வர்யத்தின் அடுத்த அந்த சோதனையை அவன் அங்கே கொண்டு வருகிறான். இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? பரலோகத்தில் தங்கத்தில் ரோடு போட்டிருக்குது. அவர்கிட்ட கூப்பிட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கிறான், இது எல்லாத்தையும் என்ன செய்யும் பாரு, என் காலில் என்ன செய்யும் விழுந்துரும், ஒரு செகண்டில் என்ன செஞ்சிடும், எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரம் இல்லை, பிசாசுங்க என்ன சொல்கிறான், குறுக்கு வழியில் பெரிய ஆள் ஆகிறதுக்கு வழியே சொல்கிறான். குறுக்கு வழியில் ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு வழியே அவன் சொல்கிறான். சத்தியவேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், குறுக்கு வழியே ஐஸ்வர்யத்தை தரும். குறுக்கு வழியில் போ, ஏமாத்து, கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டி கலட்டி வை வச்சாதான் கையெழுத்து போடுவேன். பார்க்குறோம்ல சில ஆஃபீஸுகளெல்லாம் வை கையெழுத்து போடுறேன். இல்லை 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 இல்லை, குறுக்கு வழியில் நான் செய்ய மாட்டேன். நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய கல்வாரியை விசுவாசிக்கிறேன், அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறேன், அவருடைய ஆசீர்வாதங்களை கல்வாரி சிலுவையின் மூலம் எனக்கு சொந்தம், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நாள் குறுக்கு வழியில் என்ன செய்ய மாட்டேன், நான் வந்து பணக்காரன் ஆகிறதுக்கு முயற்சி எடுக்க மாட்டேன். இந்த சபையில் குறுக்கு வழியில் வந்து பணம் சம்பாதிக்கிறத பற்றி போதிக்கவே மாட்டோம், போதிக்க வாய்ப்பே கிடையாது, போதிக்க மாட்டோம். இதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் குறுக்கு வழியில் ஐஸ்வர்யவானாவதற்கு என்ன செய்யக்கூடாது, முயற்சி பண்ண. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஒரு நாளும் குறுக்கு வழியில் ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. எத்தனை சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்றீங்க? எல்லாம் இருக்கிறீங்களா? லஞ்சம் வாங்கு, ஒன்றும் தப்பு கிடையாது பிசாசு சொல்கிறான். சும்மா போ, பிசாசு ஆலோசனை கொடுக்குறான், ஆசையை தூண்டுறான். ஒரு நாள் பிசாசுக்கு இடம் கொடுக்கவே இடம் கொடுக்கக்கூடாது. பாருங்க, ஆண்டவர்கிட்ட சோதனை கொண்டு வந்தோடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா அழைப்போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறது. அப்போ மூன்றாவதாகவும் சோதனை பிசாசு கொண்டு வந்தப்ப எப்படி தான் சாத்தானை ஜெயிக்கிறாரு? வசனத்தை வச்சு தான். எத்தனை முறை சோதனை வந்தாலும் நம்ம எப்படி தான் சாத்தானை ஜெயிக்கணும்? வசனத்தை வச்சு தான் சாத்தானை என்ன செய்யணும்? ஜெயிக்க வேண்டும். அன்றைக்கி நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு பிரசங்கர் பாருங்க சொல்லிக்கிட்டு இருந்தார். ஒருத்தர் ஃபோன் பண்ணாராம் பாருங்க, திடீர்னு யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோன் பண்ணப்போ சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து எனக்கு கோடிக்கணக்கான ரூபா வர வேண்டி இருக்குது, அது எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியல, அதனால் உங்கள் சர்ச்சுடைய ட்ரஸ்ட்டை கொஞ்சம் எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் அவ்வளோ பணத்தை நான் வாங்கிடுவேன், அதில் பணம் வந்துருச்சுன்னா அதை நான் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்னுடைய இதில் எடுத்துக்கிடுவேன், அதில் இத்தனை % உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், இத்தனை கோடிக்கு இவ்வளவு நான் கொடுத்துட்றேன், உங்கள் ட்ரஸ்ட்டை கொடுக்க முடியுமா அப்படின்னு ஃபோன் பண்ணுறாரு பாருங்க. இவர் சொன்னாராம், அப்படி குறுக்கு வழியில் வந்து நான் பணக்காரன்னு அவசியம் கிடையவே
நான் இப்படியே வேணா இருப்பேனே தவிர கர்த்தரனை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். கர்த்தரனை உயர்த்துற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். நான் காத்திருப்பேன். அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குறுக்கு வழியில் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க வீடை கட்டிட்டாங்க, அவங்க அதை பண்ணிட்டாங்க, அவங்க இதை வைட்டாங்க, அவங்க 25 பவுன் நகை வாங்கிட்டாங்க. குறுக்கு வழியில் வரமாட்டேன். வெயிட் பண்ணுவேன், காத்திருப்பேன். கர்த்தருடைய டைமுக்காக நான் காத்திருப்பேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் பாருங்க. ஃபோன் பண்ணவருக்கு மூஞ்சி சுருங்கி போச்சான். புஷ்ஷுன்னு போயிட்டாரான் ஆள். எல்லாம் இருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட நேரங்களில், இப்படிப்பட்ட சோதனை நேரத்தில் வசனத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? வசனத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அப்போ மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து சாத்தானை எப்படி ஜெயித்தார்? எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை பட்டயமாக, கேடயமாக உயர்த்தி பிடித்ததினாலே அவர் ஜெயித்தார். அப்போ நீங்களும் நானும் சாத்தானை எப்படி ஜெயிக்கணும்? எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்தி பிடிப்பதினாலே சாத்தானை என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லார் கண்களை மூடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 7வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை சாத்தான் மேலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வசனத்தை அவர் தெரிந்து வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்து வசனத்தினாலே நிறைந்திருந்தார். பிசாசு சோதனை கொண்டு வந்த போது சாத்தானே ஒரு நிமிஷம் இரு, நான் போய் பைபிள் வாசித்து வந்துடுறேன், என்ன வசனம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஓடலை. வசனத்தை ஆண்டவர் தெரிந்து வைத்திருந்தார். வசனத்தினாலே நிறைந்திருந்தார். நீங்கள் வசனத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நீங்கள் வசனத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும். பிசாசு சோதனை கொண்டு வரும்போது உடனே வசனத்தை எடுத்து உயர்த்தி பிடிக்க வசனத்தை தெரிந்திருக்க வேண்டும். வசனத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும். வசனத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும். வசனத்தினாலே நிறைந்திருக்கும் பொழுதுதான் சோதனை கொண்டு வரும்போது உடனே வசனத்தை எடுத்து என்ன செய்ய முடியும்? பேச. அப்போ பைபிளை தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. பைபிளை தேடி வாசிக்கிறது தவறு இல்லை. அதுக்கு முன்கூட்டிய வசனத்தை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் பிசாசு சோதனை கொண்டு வரும் பொழுது வசனத்தை எடுத்து அம்பு மாதிரி விட கற்றுக்கிறணும். பட்டயமாக உயர்த்தி பிடிக்கணும். கேடகமாக உயர்த்தி பிடிக்க வேண்டும். வியாதி நேரத்திலே வியாதி வரும் பொழுது, குடும்ப பிரச்சனை வரும் பொழுது, திருமண பிரச்சனை வரும் பொழுது, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி உடனே வசனத்தை என்ன செய்யணும்? உயர்த்தி பிடிக்க வேண்டும். பாவ சோதனை வரும் பொழுது, பாவ பிரச்சனை வரும் பொழுது வசனத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையை உயர்த்தி பிடிக்க இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். தேவனே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் உயர்த்தி பிடிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்கிறீர், அதற்காக நன்றி. உடைய வார்த்தையை பிடித்து கொண்டு பிள்ளைகள் வெற்றி பெறுவார்களாக, ஜெயிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.